துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தற்போது அவரை நடிகர் வடிவேலு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திரைத்துறையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக பார்க்கப்படக்கூடிய வடிவேலு தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதியை நேரில் சந்தித்து கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தற்போது நடிகர் வடிவேலு நேரில் சந்தித்து அவரை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மதுரைக்கு சென்றக்கூடிய துணை முதலமைச்சரை தற்போது அங்கு மதுரையில் இருந்த வடிவேலு அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நடிகர் வடிவேலு தெரிவித்திருக்கிறார். உதயநிதி சிறப்பாக பிரமாதமாக செயல்படுவதாகவும் எப்போதும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களோடு அவருக்கான முக்கியத்துவத்தை விளக்கியிருக்கிறார். அண்மையில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் தற்போது மதுரை சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நடிகர் வடிவேலு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உடன் மூத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட பல்வேறு திமுக நிர்வாகிகளும் உடன் இருக்கின்றனர். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதாக முதல் முறையாக விருதுநகர் வந்திருந்தார். விருதுநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு பங்கேற்பதற்காக நேற்று மதுரை விமான நிலையம் வந்தவர் மதுரையில் ஒரு தனியார் விடுதியில் ஹோட்டல் தங்கியிருந்தார். அவர் தங்கியிருந்த இடத்தில் இன்று காலை அவரை நேரில் சந்தித்து பல்வேறு கட்சியினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அப்போது நடிகர் வடிவேலு, மதுரை தங்கியிருந்த நடிகர் வடிவேலும் அவரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து அவர் கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சந்திப்பு குறித்து வடிவேலிடம் கேட்ட பொழுது துணை முதலமைச்சராக மதுரைக்கு வந்தவருக்கு நான் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கேன். ஏற்கனவே தொலைபேசியில் தெரிவித்தாலும் நேரில் சந்திப்பது என்பது முக்கியமானது, அதனால் சந்தித்தேன் என்று தெரிவித்தார். உதயநிதி சிறப்பாக பிரமாதமாக பணியாற்றுவதாகவும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவதாகவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அமைச்சராக அவர் 2 ஆண்டுகளும் சிறப்பாகவே பணியாற்றினார். சரியான நேரத்தில் பொறுப்புக்கு வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். மேலும் கடின உழைப்பு, எளிமையான அணுகுமுறை ஆகியவற்றை பார்த்து மக்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீது பெரும் நம்பிக்கை வந்திருப்பதாக தெரிவிக்கிறார். முதலமைச்சருக்கு பக்க பலமாகவும் உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக நடிகர் வடிவேலு நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வெற்றிக்கு அளித்த அந்த பிரத்யேக ஆடியோ பேட்டியை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 18 டிவி ரிப்போர்ட்டர்ண்ணே வெற்றி. சரிங்கண்ணா. அண்ணா இப்போ துணை முதலமைச்சரை பாத்தீங்களா? எங்க? மதுரையில. ஆமா 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 மதுரைக்கு வந்திருந்தாரு. சரி, நான் மதுரைக்கு வந்திருந்தேன். சாரை பாட்டு நேரில் பார்க்கணும்ல. ஆமா, இப்போ துணை முதலமைச்சர் ஆனதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிங்களோ? அது ஏற்கனவே தெரிவிச்சாச்சு. சரி, நேரில் போய் தெரிவிக்கணும். சரி 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 சரி. நாங்க அண்ணன் போய் பார்க்கவும் வேற எதுவும் இருக்குமோ சுவாரஸ்யமா அப்படின்னு நினைச்சோம். இல்ல இல்ல, நேர்ல மதுரைக்கு வந்ததுக்கப்ப நம்ம மாதிரி தானே மதுரைக்கு எதார்த்தமா நேற்று வந்தேன் நானு. சரி, நேர்ல அங்க சென்னையில பாக்குறது நேர்ல வரப்ப இங்க வரப்ப நானும் வரேன், அவரும் வர்றாரு, ஒன்னா சந்திச்சு என்னென்ன சொல்றாங்க, என்ன சொன்னீங்க, என்ன வாழ்த்து சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எல்லாம் பூரா எல்லாம் கும்பலா இருந்தா நானும் போய் வாழ்த்து சொல்லிட்டு. ஆமா, ஏதோ நீங்க கலைஞர் காலத்துல இருந்து கலைஞரோட பயணிச்சவர் நீங்க. இப்ப இவருடைய இந்த பதவி ஏற்பு எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன சிறப்பா இருக்குல்ல, பிரமாதமா இருக்கு. நேரில் போய் பார்த்தவரு பரபரப்பா இருக்கு. அவர் எப்பயுமே இன்னும் சுறுசுறுப்பா இருப்பாரு, ரொம்ப அருமையா பண்ணுவாரு. இப்ப இந்த 2 வருஷமே நல்லா தானே பண்றாரு, அழகா போறாரு, அழகான நேரத்துல வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். மக்கள் நீங்க பார்க்க உங்களுடைய ஒப்பீடு எப்படி இருக்கு? ஐயாவோட டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்க, கலைஞரோட. ஆனா சிறப்பா இருப்பாங்க. நல்ல அதாவது இப்ப இதுவரைக்கும் இந்த 2 வருஷத்துல ஒரு கடினமான உழைப்பு, எளிமையான பழக்கம், எளிமையா மக்கள்கிட்ட பழகிறது, கடுமையான உழைப்பு எல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சு. அவர் பணி பயங்கரமா தொடர்பு மாதிரி விருதுநகர் போறாரு. இங்க இருந்து அப்படியே புள்ள அவர் பணியை செஞ்சுத்தானே இருக்காரு. ஓகே, சரி, நன்றி.